வணக்கம், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். முதல்ல தோசை பண்ணுறதுக்கு தோசை மாவு இல்லாட்டி இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். உள்ள மசாலா பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை. இந்த மசாலா பண்ணி தோசைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். முதல்ல காலிஃப்ளவர் ஒரு பெரிய பூ எடுத்து அதில் இருக்கிற அந்த பூக்களை எடுத்து நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. புழுவெல்லாம் இல்லாமல் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிகப்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க முதல்ல நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்து அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது சூடானதும் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு சொன்னேன் இல்லையா, அதை ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி க்ரஷ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு இடித்து கூட போடலாம். பூண்டு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி பிடிக்காதுனா அதுவும் ஸ்கிப் பண்ணலாம். பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு நல்ல வாசனை இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே தக்காளியையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு இந்த மசாலாவுக்கு மொத்தமாக தேவையான உப்பையும் சேர்த்து எல்லா பொடி வகைகள், அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சுருளை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் தூவி இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இது நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மசாலா குழக்குழான்னு இருந்ததுன்னா அப்புறம் தோசை ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஊறி போயிடும். அதனால் ட்ரையாக இந்த மசாலா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரால் 4 பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் வச்சு தோசையை வாக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஹையாக வச்சு தோசைக்கல்லை சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி மெல்லிசாக தோசை வாத்துருங்க. தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் அதில் சைடில் விட்டுடுங்க. இது நம்ம ஒரு பக்கம்தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் ஒரு மூடியை போட்டு நல்லா இது குக்காக நம்ம விடலாம். இப்போ தோசை நல்லா வெந்தாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 4 பக்கமும் அந்த தோசையை எடுத்து விட்டுடலாம். அந்த கல்லுலேருந்து எடுக்க வேணாம், வெளியில் எடுக்க வேணாம். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா, காலிஃப்ளவர் மசாலாவை அதில் நம்ம வைக்கலாம். நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் வைக்கலாம். மசாலா தான் இதில் மெயின். உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா தக்காளி பூண்டு சட்னி பண்ணி அதை ஒரு லேயர் அந்த தோசை மேலே பூசிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் மசாலாவை வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம தோசை ரெடி. மொறுன்னு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். சட்னி, சாம்பார், அதோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காலிஃப்ளவர் மசாலா தோசையை சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் எப்பயும் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் மதுருச்சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.